நிறுத்துறியா? அடிக்காத. ஆள் போகுதா இல்லையா? இல்ல ஒவ்வொரு தடவை அதான் ஆள் இருக்குது இல்லையா? நிறுத்தி பார்க்க சொல்லுங்க. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு சுட்டு விட்டு கலப்பா பண்ணிட்டு இருக்கிறீங்க. நிறுத்துறியா? அடிக்காத. ஒவ்வொரு முறையும் ஆள் எடப்பாடி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே திடீரென கூட்டத்திற்குள் கேட்ட சைரன் சத்தம். ஒவ்வொரு முறையும் நான் பொதுக்கூட்டம் போடும் போது ஆம்புலன்ஸ் விடுறது கேவலமான அரசாங்கம். தம்பி எதுவும் பண்ணாதீங்க. வேணுன்னு கூட்டத்துக்குள்ள கலட்டா பண்ணிட்டு இருக்கிறீங்க. தம்பி விட்டு போட்டோம். ஒரு கேவலமான அரசாங்கம். இந்த டிரைவரு இதெல்லாம் குறிச்சு வச்சுக்க, நம்பர் குறிச்சு வச்சுக்க, யாரும் அப்புறம் பேசிக்கலாம். ஆம்புலன்ஸை பார்த்ததும் நேருக்கு நேர் நிக்க தைரியம் இல்ல. ஒவ்வொரு கூட்டத்துல இதுதான் நடக்குதுன்னு திடீரென முகம் சுளித்த இபிஎஸ் அவர்கள். நான் ஒவ்வொரு கூட்டத்திலும் பாக்குறேன், கிட்டத்தட்ட ஒரு 20-30 கூட்டத்துல இது மாதிரி ஆம்புலன்ஸ் விடுறது. இந்த அரசாங்கம் ஒரு கேவலமான அரசாங்கம். இல்ல திராணி தெம்பு இருந்தா அரசியலே தான் எடுத்து பார்க்கணும். இந்த வெறும் ஆம்புலன்ஸ்ல யாருமே போகல, நோயாளியே போக கிடையாது. அந்த வழி இருக்குது. ஆம்புலன்ஸ்ல ஆள் இருந்தாங்களா இல்லையா? திடீரென எச்சரிக்கை விடுத்த எதிர்கட்சி தலைவர். இந்த அரசுக்கு எச்சரிக்கை விடுறோம். அடுத்த இருக்க ஆம்புலன்ஸ் வந்தா ஆம்புலன்ஸ் பேஷண்ட் ஏத்திட்டு போற மாதிரி தான் இருக்கும். என்ன அசிங்கமா இல்ல? மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் அப்படின்ற சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வர எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வேலூர் புறநகர் மாவட்டத்திற்கு உட்பட்ட அணைக்கட்டு தொகுதியில் அவருடைய பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்காங்க. அப்போ அலைக்கடல் என திரண்டு இருக்கும் மக்கள் மத்தியில் அவர் நின்று பேசிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு அந்த இடத்துல ஒரு ஆம்புலன்ஸ் வந்திருக்கு. அந்த கூட்டத்துல சிக்கி தடுமாறி அந்த ஆம்புலன்ஸ் வெளியில போகக்கூடிய காட்சிகள் பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு. இதில் ஆம்புலன்ஸ் அந்த கூட்டத்துக்குள்ள நுழைஞ்ச உடனே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒவ்வொரு கூட்டத்துல இதுதான் நடக்குது, நான் பேச ஆரம்பிச்ச எல்லா கூட்டத்திலயும் இந்த மாதிரி ஒரு ஆம்புலன்ஸ் வருது, ஆம்புலன்ஸ்ல நோயாளியே இல்ல, வேணும்னே பண்றாங்க, நேருக்கு நேர் நிக்க திராணி இல்ல அப்படின்ற மாதிரி அடுக்கடுக்கா அவருடைய அதிருப்திகளை தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. திடீர்னு அவர் கோபப்பட்டு பேசினது பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு. இந்த காட்சிகள் சமூக வலைத்தளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க.